நம்ம எங்கடா இருக்கோம்? நானும் கூட தான்டா வரேன். எனக்கு அப்புறம் தெரியும். நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்? நம்ம வீடு எங்க? நம்ம இங்க என்ன பண்றோம்? எனக்கும் அதான்டா ஒண்ணுமே புரியல. என்ன இடம்டா இது? டேய், இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலடா. டேய், உன் போன் எங்கடா? ஏன்டா என்ன கேட்குறேன்? உங்கள்கிட்ட தானே நான் கொடுத்தேன். என்னடா ஒரே இருட்டா இருக்கு. டேய், இப்ப ஏதோ பின்னாடி போன மாதிரி இருந்துச்சுடா. ஆமாண்டா. என்னடா ஒண்ணுமே புரியல. டேய், இங்க என்ன போன மாதிரி இருந்துச்சுல? ஆமாண்டா. சரி வா, கேண்டில் எதா இருக்கா பாப்போம். டேய், அங்க இருக்க பாருடா. ஆமாண்டா, அங்க இருக்குடா. இந்த காம்படிஷனை நம்ம விட்டுறக்கூடாதுடா. அதுக்காக தான்டா 6 மாசம் கஷ்டப்படுறோம். ஆமாம்ல, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்து 6 மாசம் ஆச்சுடா. டேய், இந்த காம்படிஷனில் கெஸ்ட்டாக நிறைய டைரக்டர்ஸ் வராங்கடா. நம்ம படம் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா நமக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும்டா. ஓகேடா, நம்மளுக்கு சாப்பிட்டு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு ஷார்ட்டுக்கு வேறு இடம் பார்க்கணும். டின்னர் சாப்பிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம்டா. அந்த ஆக்டர்கிட்ட பேசிட்டியா? டேய், அவன் ரொம்ப பண்ணுறான்டா. பேமெண்ட்டும் அதிகமாக கேட்குறான். சரி, நான் பேசி பார்க்குறேன். சரி வா போவோம்.
அந்த ஆக்டர் தான்டா ஃபோன் பண்ணுறான். அண்ணா, நீங்கள் கேட்குற பேமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கண்ணா. படம் முடியட்டும், பேமெண்ட் அதிகமாகவே போட்டு தரேண்ணா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. ப்ரோ எப்படி ப்ரோ? இன்னும் ஒரே ஒரு சீன் தான் ப்ரோ இருக்குது. இந்த சீனில் மட்டும் நடித்து கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் ப்ரோ. பணம் சேர்த்தே தரேன் ப்ரோ. பேமெண்ட் கொடுத்தா தான் அடுத்த சீனுன்னு சொல்கிறான்டா. காசு கொடுத்தா தான் நடிப்பானா, இல்லைன்னா நடிக்க மாட்டானா. 6 மாசமாக இதுக்காக கஷ்டப்பட்டோம், கடைசி நேரத்தில் எப்படி ஆகுதுடா. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு பார்த்தியாடா? கேட்டேன்டா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான காரணம் சொல்கிறானுங்க. கேட்கவே எரிச்சலாக வருது. எங்கள் மாமா கிட்ட கேட்டிருந்தேன்டா. அவர் நாளைக்கு வாப்பா நான் பார்த்துக்கலான்னு சொல்கிறாரா. நாளைக்கு நான் போகிறேன். அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. சரி வா தூங்குவோம். காலையில் எழுந்த உடனே உங்கள் மாமாட்ட போய் பேசிடு. கதவு காணோம்டா. ஏதோ ஒரு ஊரை கிராஸ் ஆகி போச்சா? ஆமாண்டா. கதவை தேடுவோம்டா. கதவு எங்கேயுமே இல்லைடா. நீ கதவு இருக்கா? என்னென்ன நடக்குது? என்னடா ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது? என்னடா போனும் இல்ல. டேய் ஏதோ சவுண்ட் கேக்குதுடா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நீ எதுக்கிட்ட கத்துன? நீ எதுக்குடா கத்துன? நான் கனவு கண்ணு கத்துனேன். நானும் கனவு கண்ண கத்துனேன். என்ன கனவுடா? என்னடா சொல்ற? உனக்கு வந்து அதே கனவு தானே எனக்கும் வந்துச்சு. என்னடா இப்படியெல்லாம் நடக்குமாடா? ஒண்ணுமே புரியல. டேய் நம்ம நேற்று கனவு கொண்டோம்ல, அதை பற்றி என்னடா நினைக்கிற? நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறத பற்றியே நினச்சிக்கிட்டே தூங்கியிருப்போம்டா. அதனால தான் அந்த கனவு வந்துடும். அதுக்குன்னு ஒரே கனவு நம்ம 2 பேத்துக்கு வந்திருக்குமா? கோயின்சிடன்ஸாக இருக்கும்டா. சரி உங்கள் மாமாட்ட கேட்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அவர் கொஞ்சம் டைம் கேட்குறாரா. டேய் அங்கிள் கொஞ்சம் பின்வாங்குறாரா. என்னடா சொல்கிற? கேமரா பேட்டரி வாங்கிட்டே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு நினச்சேனேடா. என்குள்ள காசை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி வாங்குவோம், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் கொடுத்துக்கலாம். அவன் தான் பேமெண்ட் கொடுக்குறேன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்கிறானேடா. டேய் நாளைக்கு வேணா போய் ஆஃபீஸில் கேட்டு பார்க்கலாமாடா. டேய்
இந்த வாரத்துக்குள்ளே நம்ம இந்த படத்தை முடிச்சிடலாமாடா? கண்டிப்பாக முடிச்சிடலாம்டா. டேய், நாளைக்கு நம்ம சீக்கிரமாக போய் ஆஃபீஸில் கேட்டு பார்க்கலாம்டா. நம்ம சம்பளத்தை வேணால் பிடிச்சிக்க சொல்லிடலாம். ஆமாண்டா, நானும் அதான் நினச்சேன். அசீம், 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 டேய் என்னாச்சு உனக்கு? டேய் ஃபர்ஹான், டேய் டேய் ஆ ஆ டேய் தேவரா கனவுடா. ஆமாண்டா, கனவுச்சு. அந்த கனவுல என் கழுத்தை நீ நெரிக்கிறடா. என் கடவுளை நீ என் கழுத்து பிடிச்சி நெரிக்கிறடா. டேய் என்னடா, தலையும் புரியல வாலும் புரியல. டேய் கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்ம இதை பற்றி ரிசர்ச் பண்ணியே ஆகணும். என்னன்னு ரிசர்ச் பண்ணுவ? டே அபவுட் ட்ரீம்னு போடல, சேம் ட்ரீம் கம்மிங் டு டிஃப்ரெண்ட் பர்சன் போடுறா. உன் ஃபோன் கொடு. டேய் ட்ரீம் ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கடா. டே அப்போ ட்ரீம் ரிசர்ச்சர்னு போடுறா. டே அதில் ரேட்டிங்ஸ் யாருக்கு அதிகமாக வந்திருக்கோ அவங்க நம்பர் எறா. டேய் இந்த பாய்க்கு அதிக ரேட்டிங் வந்திருக்குடா. அப்புறம் அவர் நம்பர் தானே, ஏறா. உடனே கால் பண்ணி பேசணும்டா அவருக்கு. டேய் இப்போ உங்க ஊர்ல நைட்டுடா. அப்போ நம்ம நைட்டு பேசுவோம், அப்போ அவங்களுக்கு காலையிலேயே இருக்கும்டா. டே உங்கள் அங்கிள் பணம் தரேன்னு கூப்பிட்டு எங்கடா போயிட்டாரு? நம்ம மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கோம். டே கூகுளில் ஒரு பாய் நம்பர் எடுத்தோமே, அவர்கிட்ட பேசுவோமா? ஆமாம்ல, அவர்கிட்ட வேற பேசணும்ல.
ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மஸ்தான் பாயா? வலைக்கம் சலாம் தம்பி, சொல்லுங்கள். உங்கள் நம்பரை வந்து நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்தோம். நீங்கள் கனவுக்கு விளக்கம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களை பற்றின விஷயத்த சொல்லுங்கள். உங்கள் கனவுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் சென்னையில் வந்து குடியிருந்திருக்கோம். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக இங்கே வந்தோம். உங்களுக்கு என்ன விளக்கம் வேணும் சொல்லுங்கள். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே கனவு வருது. திருப்ப திருப்ப அதே கனவு வருது. அதுவும் கண்டினியூவாகவே வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய வேலை என்ன மாதிரியான வேலை? நீங்கள் போன இடத்துல வித்தியாசமான ஏதாவது ஒரு விஷயத்தை சந்திச்சிங்களா அல்லது தொட்டிங்களா? ஆமாம், நாங்கள் ஷார்ட்டுக்கு இடம் பார்க்கும்போது ஒரு அமாவசியமான ஒரு இடத்துக்குள்ளே போனோம். அது வந்து எங்களுக்கு வந்து வேலை இருந்தனால அதை கண்டுக்கவே இல்லை. தினந்தோறும் உங்களோட கடமையான ஃபரில் சரியாக நீங்கள் தொழுகிறீங்களா இல்லையா? இல்லை பாய், நாங்கள் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறதும் இது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதும் டைமே இல்லை பாய். ஒன்றுமே பண்ண முடியல, வேலை வேறு இருக்குது. இப்படி வேலை நீங்கள் போய்கிட்டு இருக்கனால தான் நீங்கள் இழுத்துட்டு வந்த அந்த முசீபத்து உங்களை விட்டு போகாமல் இருக்குது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி, நீங்கள் சுத்தமாக இருக்கிறதும் உங்களுடைய ஃபர்லான கடமைகளை சரியாக செய்கிறதும் வீட்டில் குரான் ஓதுறதும் தான். நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் போக்கணும்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுங்கள், தொழுகையை கையில் எடுங்க, குரானை ஓதுங்க. உங்களை விட்டு அந்த முசீபத்து ரொம்ப சீக்கிரத்தில் சரியான நேரத்தில் அல்லாஹ் அதை நீக்கி விடுவான். உங்களுக்கு இனிமேல் எந்த கெட்டதும் வராது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொன்னார் அவர்? தொழுவ சொல்கிறாரா? தொழுத்துட்டு ஃபுல் குரான் முடிக்க சொல்கிறாரு. ஏதோ ஒரு ஜின்னு தான் நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறாரா. சரி வாடா செய்வோம். இப்போ டைம் ஆயிடுச்சுடா, நாளைக்கு செஞ்சுக்கலாம். இப்போ பாரு, டைமை பாரு. அவர் சொன்னா ஏதாவது காரணம் இருக்க போதுடா. என்னடா நீனு இப்படி இடம் பிடிக்கிற? அங்கிள் வரத விட கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிப்போம், வாடா. நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. பாய் சொன்னதை நம்ம அப்பயே கேட்டிருக்கணும்டா. இந்த வாட்டி அப்பவே சொன்னேன்லடா. இந்த வாட்டி வந்த கனவு ரொம்ப கொடூரமாக வந்துச்சுடா. இந்த ஜின்னோட முகத்தை நான் ரொம்ப கிட்ட பார்த்தேன்டா. சரி வா, நம்ம பாய் சொன்னதை முதல்ல செய்வோம். இப்போ முதல் வேலையே பாய் சொன்ன வேலை தான், மற்ற வேலை அப்புறம் தான் பார்க்கணும்.
உள்ளத்தை புரட்டி போடக்கூடியவனே, எங்கள் உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன்.